நோ ஸ்பாய்லர் ஹலோ இந்த ஃப்ரெண்ட்ஸ். ரிவ்யூல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் கைஸ், நாங்க வந்து இப்ப புது முயற்சி பிச் பரோட்டால மூவி ரிவ்யூ பண்ண போறோம். ஆமா, நீங்க ஆல்ரெடி புக் ரிவ்யூ கேட்கலாம், பார்த்துருப்பீங்க. மூவி ரிவ்யூ புது முயற்சி இல்லையேன்னு கேட்கலாம். நீங்க மூவி ரிவ்யூ புது முயற்சி இல்ல, எங்களுக்கு இந்த சேனல்ல அது புதுசு. நாங்க ரிவ்யூ பண்றதே எங்களுக்கு ஒரு புது முயற்சி தான். ஆமா, சரி, நாங்க இத்தனை இன்னைக்கு நாள் நம்ம வீடியோ பார்க்க போறது கன்சிஸ்டன்டா போடுறதே பெரிய விஷயம். சோ சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா எஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தக்லைட். ஆமா, மணிமாமாவின் வைபு காவியம். இல்ல மூவி படமாச்சுமோ, படம் வர்றப்போ அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஓகே, இது இப்படி இருக்க போகுது, அது அப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஆனா நான் ஒண்ணுதான் சொன்னேன், இவன் டைட்டில் விட்டதுல இருந்தே இவன் சரியில்லைன்னு. என்ன ஆச்சு? இல்ல, டைட்டில் கூட நம்ம இங்கிலீஷ்ல பொருத்தி பார்த்தோம்னா, அதாவது தக்ன்றதுக்கான ஒரிஜினல் மீனிங் பொருத்தி பார்த்தோம்னா ஓகே, ஒரு 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 கேங் ஆஃப் தக்ஸோட லைஃப், கேங்ஸ்டர் கதை அது புரிஞ்சிருச்சு. அடுத்த கதையும் அதே மாதிரி அமைஞ்சிருச்சு. நம்மளுக்கு இன்னும் சத்தானது எப்போ ஜிங்குச்சாம் போது வெங்கராய சக்தி இல்ல வெங்கராய சக்தி மறந்துட்டேன் ப்ரோ, அவரை மறந்துட்டேன். அங்க வந்து என்ன பயம் ஆச்சுன்னா, கமல் கதை எழுதுறேன்னா ஆல்ரெடி இந்தியன் என்ன ஆச்சுன்னு தெரியும். தாத்தா வராருன்னு தாத்தாவை போட்டு தள்ளிட்டானுங்க. நீ நினைக்கிற சங்கர் பூரா கதையை எழுதியிருப்பான்னு? சங்கர் எழுதிருக்க மாட்டான், ரைட்டர் வச்சிருப்பான். கமல் எப்படியும் உள்ள மூக்கு நுழைச்சிருப்பான். எல்லா படத்துலயும் பண்றதுதான்டா. சரி, அதனால ஆல்ரெடி இந்தியன் தாத்தாவை முடிச்சு விட்டீங்க. சக்திவேல் நாயக்கன் நம்புதே எனக்கு சசாச்சு. ஆனா தெளிவா அந்த ரங்கராய சக்திவேல் நாயக்கன்றத அனௌன்ஸ்மெண்ட்ல மட்டும் வச்சுட்டு படத்துல வந்து வெறும் ரங்கராய சக்திவேல் தான். நாயக்கன்றது கிளிக் பைட், பழைய அந்த நாஸ்டால்ஜியா பீட் இல்ல, அவ்வளவுதான். இல்ல நார்த் இந்தியன் இது மாதிரி நார்த் இந்தியா கூட லிங்க் பண்றேன்ற மாதிரி அது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நாயக்கன்றது அது நல்லதுதான். ஆமா, ஆனா ஆக்சுவலா இல்ல ஆஸ் பர் ஸ்டோரி, இந்த ஸ்டோரியுமே பார்த்தா கேரக்டர் வைஸ் வந்து நாயகனோட கனெக்ட் ஆகுது. ஏன்னா நாயகன்ல அந்த கமலோட கேரக்டர் வந்து காயலிப்பட்டினம் தான். இங்கேயுமே பாத்தீங்கன்னா கமல் கேரக்டர் ஃபேமிலி எல்லாருமே காயலிப்பட்டினம் தாங்க. அதெல்லாம் கனெக்ட் ஆகுது. என்ன ஃபேமிலி எந்த ஊர்னு சொல்றதுல ஸ்பாய்லர்ல வராதுன்னு. சோ ஆமா, சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? படம் நல்லாதான் இருந்துச்சு. ஒரு வைப்ல இருந்துச்சு. தெரியும் அது இதுவாதான் இருக்கு, டிவைஸ் இஷ்யூவா இருக்கு. படம் வந்து தான் நம்ம பார்க்காத படம் வரைக்கும். மணிமாமாட்ட இருந்து இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமான்னு நினைச்சீங்கன்னா இந்த உங்களுக்காக அப்படின்னு கொடுத்துருக்காரு. நம்ம ஜாலிக்கு படம் எடுத்திருக்கானுங்க சொல்லலாம், எனக்கு அதான் தெரிஞ்சு. சில இடங்கள்ல கமலோட ஒரிஜினல் வந்து கமலோட கதை, அதை எடுத்து மணிமாமா அடாப்ட் பண்ணிருக்காருன்றது அங்கங்க தெரிஞ்சிச்சு. அது தெரிஞ்சு. பட் இதுல என்ன ஒரு பெரிய டிராபேக்னா, பங்கு சம்பந்தமான கடை. இதுல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டானுங்க, நீங்க அன்பறிவெல்லாம் கூப்பிட்டு வரீங்க ஸ்டண்ட் மாஸ்டரா, ஆக்ஷன் சீக்வன்ஸ் பலமா இருக்குன்னு நினைச்சிருக்கீங்க. ஆனா மணிபாயோட பத்தி உங்களுக்கு தெரியல. அடினா அடியோட நிறுத்திடுவாரு. அவர் வந்து அடிக்கிறது பறக்கிறது தாவறது அதெல்லாம் எடுக்க மாட்டாரு. அடிக்கிறியா இருந்தா ஒரே அடி விழுகணும். அதான் நாயகன்ல பண்ணாரு, தளபதியில பண்ணாரு. இங்க வந்து ஃபுல்லா அடி தள்ளு கேங்ஸ்டர்ஸா அடாப்ட் பண்ண முடியும். நாயகன்ல பாத்தீங்கன்னா அந்த ரேஷியோ ஆஃப் ஃபைட் சீன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். மோர் ஆஃப் ஸ்டோரி பேஸ்ட் கதை. இது ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபைட் ரிலேட்டட் தான். லைக் எப்படி யாரோட பொசிஷன் யார் எடுத்துக்கிறா, ஏன்னா எல்லாருக்குள்ளயும் ஒரு இது இருக்கும், இதுக்கு வரணும் நிறைய ஃபைட்ஸ் இருக்கு. பேஸ் லைன் பார்த்தோம்னா திருப்பி இது சம்வாட் ரிலேட்டட் டு செக்கச்சிவந்தவானம் தான் நம்ம சொல்லிட்டு ஆகணும். அதே மாதிரி ஒரு பொசிஷனை யார் எடுக்கிறான்னு செக்கச்சிவந்தவானம். ஆனா செக்கச்சிவந்தவானம் மட்டும் இதுக்கு என்ன சொல்றேன், செக்கச்சிவந்தவானம் அவ்வளோ ஃபைட்ஸ் இல்ல கம்பேரிட்டிவ்லி. அது பார்த்தோன்னா ஷட்டில் ஃபீலிங் இருக்கும். இது எல்லாம் வைலன்ஸ் தான். ஸோ இது வந்து மணிக்கே ஒரு புது ஜானர். அதனால வந்து
ஜாலியா எடுத்திருக்காரு. ஆமா மீதி சீன்ஸ் இந்த நம்ம கிளாசிக் மணி சீன்ஸ், இந்த லவ் பண்றது, அஹ் அஹ். ரொமான்ஸ் பண்றது, அதெல்லாம் நல்லா ஆமா தான் ஆமா ஆமா பண்ணியிருப்பாரு. லைக் அதெல்லாம் வந்து எதுவும் இதுவா சொல்ல முடியாது. ஆமா ஏன்னா லைக் ஆனா ஒரே ஒரு இஷ்யூ என்னன்னா, கதை கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். லைக் ஸ்கிரீன் பிளே ஜென்ரல் ஸ்லோவா இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்கிரீன் பிளே ஃபிலிம் ஸ்லோவா இருக்கு. இல்ல இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் பாக்குறவனுங்க லைக் அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இதெல்லாம் பார்ப்பாங்க, அந்த ஐரிஷ் மேனு, ஆமா 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 இன்க்ளோரியஸ் பேஸ்டர்ட்ஸ், அந்த மாதிரி ஆ. படம் பாக்குறவனுங்களுக்கு எல்லாம் பார்த்தோன்னா ஸ்கிரீன் பிளே ஓகே. இப்ப நான்லாம் பார்த்தோன்னா அந்த மாதிரி படம்லாம் பார்த்தா எனக்கு வந்து ஓகே, இதுதான் சினிமா, ஆமா இப்படிதான் ஆமா ஆமா நடிப்பானுங்க, நம்ம ஊர்ல டான்ஸ் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறதுலாம் படம் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் அப்பதான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி படம் பார்க்கறவங்களுக்கு வந்து ஸ்கிரீன் பிளே கரெக்டா ஓடுது. ஆமா ஏன்னா அந்த படமே அப்படிதான் இருக்கும். உனக்கு வந்து பின்னாடி பேக்ரவுண்ட்ல எவனோ ஒருத்தன் ஓடுறான், அவன் எதுக்கு பைத்தியக்கார மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான்னு இருக்கும். பட் அதுக்கு ஒரு ரீசன் சின்னதா இருக்கும். கரெக்ட். So, இன்ஃபேக்ட் அந்த மாதிரி இந்த நம்ம படத்துலயும் பேக்ரவுண்ட்ல நிறைய ஃபுல்லா விஷயம் ரிவீல் பண்ண நடக்கும். வேண்டாம். அசோக் செல்வனுக்கு ஒரு பேர் ஒண்ணு வரும். எதுக்கு இந்த பேருன்னு ஃபர்ஸ்ட் நம்மளே யோசிச்சோம் படம் பார்க்கும்போது. அப்புறம் அந்த பேருக்கு ஆமா. அந்த பேரை ப்ராப்பரா யூஸ் பண்ணாங்க கடைசியில. ஆமா, ஏன்னா அந்த பேரா இருக்கு லைக் அந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து ஆல்ரெடி வேற ஒரு கேரக்டரா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் வேற ஒரு ஆள் தான் இவங்கன்ற மாதிரி ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அது இல்லைன்றது அப்புறமா தான் தெரியும். ஸோ அது வந்து ஒரு லைக் அது ஒரு கொஞ்சம் பிளாட் ட்விஸ்ட், ஆனா கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்திருக்கணும். சும்மா அந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ் வச்சதுக்கு பதிலா அட்லீஸ்ட் அந்த லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் இருக்கிறப்போ அந்த இது தெரிஞ்சுன்னா இன்னும் பெட்டரா போயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஆமா ஆமா ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. கண்டிப்பா. சும்மா அதே மாதிரி இன்னும் இப்ப நீ நான் போற ஃபீல் பண்ணது தெரிஞ்சுக்கோ என்னன்னா, அப்படின்னு வந்துச்சு. இன்னும் நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, படத்தோட ஹீரோ சிம்பு தான். ஆமா ஆமா, லைக் ஸ்டோரி ரிவால்வ்ஸ் அரௌண்ட் ஹிம் தான். மோர் ஆமா. தென் ஸ்டோரி கமல் ரிவால்வ்ஸ் வந்து அரௌண்ட் ஆக்சுவலா பார்த்தா கமல்ஹாசன்றத. கமல் வந்து he is just a object for moving the story forward. கமல் சுத்தி தான் எல்லாம் நடக்குது. அதுக்கு அடுத்து கமலை வச்சு மூவ் பண்றாங்க. என்ன நடக்குது, அடுத்து என்ன, அடுத்து என்ன, ஆமா அடுத்து ஆமா, என்ன. லைக் அவன் தான் வந்து லைக் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறான். ஸோ அவனை சுத்தி போகுது, பட் ஆனா அவன் மெயின் கேரக்டர் கிடையாது. இந்த மாதிரி தான் இருக்கும் படம் ஃபுல்லா. ஸோ அதனால அதான் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. லைக் ஆமா என்ன சொல்றது, ஒரு சிங்கிள் லைன் ஸ்டோரி லைன் விட்டுட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா போய் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமா, மல்டிபிள் பேரலல்ஸ் நடந்துட்டு இருக்கு. லைக் இங்க ஒன்று நடந்துட்டு இருக்கு, அங்க ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஆனா என்ன கொஞ்சம் அது கன்ஃபியூசிங்காவும் இருந்துச்சு. ஏன்னா டக்கு திடீர்னு டெல்லின்றாங்க, திடீர்னு கோவான்றாங்க, திடீர்னு சிங்கப்பூர்ன்றாங்க. எங்க எங்க இருக்கீங்க ஆர் யூ கைஸ் கிளியர் அபவுட் தட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆமா, அது அக்ரியபிள் ஒரு இஷ்யூ தான். பட் அதை தாண்டி பாத்தீங்கன்னா லைக் ஒரு மூவியா ஆக்சுவலா லைக் ஒரு அதான் சொல்றேன், இவங்க லைக் பெரிய டிராபேக்ஸா இப்ப ரிவ்யூர் சொல்றது என்னன்னா, ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அவங்க வந்து என்ன நினைக்கிறானுங்க, எல்லா படமும் கலந்த மாதிரி. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, அவங்க வந்து மணிரத்னம் படம் மாதிரி இல்ல. அந்த ஒரு இஷ்யூக்கு மட்டும் நான் ஒரே இது சொல்லிக்கிறேன், மணிரத்னம் ஒரு ஃபார்மேட்ல படமே எடுக்க மாட்டான்டா. இல்ல அவங்க பார்த்தேன்னா படம் மாதிரி இரு நான் சொல்றது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்டோரி வச்சு கமல்ஹாசன் எழுதுறதுனால. ஏன்னா நான் ஏன் வந்து ஒரே ஜானர் எடுக்க மாட்டான்றேன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மணிரத்னம் ஒரே ஜானர் தான் கிட்டத்தட்ட எடுத்திருக்கான். இவனுக்கு தெரிஞ்ச மணிரத்னம் எங்க இருந்துன்னா இந்த அலைப்பா இது நம்மளுக்கு தெரிஞ்ச மணிரத்னம்னாலே நிறைய ஜானர் எடுத்திருக்காப்ல. இல்ல இவனுக்கு தெரிஞ்ச ஜானர்ஸ்லயே பாரு, அலைப்பா இது, குரு இவங்க லவ் கதைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க விட்டு. அதான் அதுக்கப்புறம் பார்த்தா ஆயுத எழுத்து. சரி விடு அதான் நடுவில் ஒரு ஆயுத எழுத்துன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து என்னன்னு தெரியாம நீங்க பார்த்து இன்னும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கல. அப்புறம் ஓகே கண்மணி எல்லாருக்கும் அதுதான் இல்லடா கண்ணத்தின் ஓகே. ஆனா அது பெருசா யாருக்கும் லைக் நிறைய பேர் இப்ப சும்மா அது பாட்டு கேட்கறது அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பெரிய படம் எல்லாம் பாத்துருக்க மாட்டாங்க. இப்ப அது ரிவ்யூ பண்றவங்களே பாத்துருக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இஃப் யூ கோ பேக் அந்த 90s படம் எல்லாம் பார்த்தேன்னா அவன் ஒவ்வொன்றும், இப்ப நீ வந்து ஒரு எக்ஸாம்பிள் தளபதி பாரு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் பண்ணிருக்கோம், பட் சுத்தி நிறைய நடக்கும், நிறைய டிராமா இருக்கும். அது ஒரு ஜானர். ரோஜா பார்த்தோன்னா பேட்ரியாட்டிசம், அது ஒரு ஜானர். அடுத்து பார்த்தோன்னா திருடா எழுதும், அது வைபு. அது பார்த்தோன்னா ஜாலியா 2 திருடனுங்க இருப்பானுங்க, அது ஃபுல் வைபு, ஜாலியா இருக்கும். இப்பெல்லாம் எடுப்பானான்னு தெரியும். பாம்பே வந்து அது சீரியஸ் இஷ்யூன்றோட ரிலிஜியனிசம் ரொம்ப சுரண்டாம எல்லாத்தையும் ஃபேக்டா எடுத்து வச்சது. ஓகேவா? ஸோ அது அங்கிட்டு அடுத்து இருவரெல்லாம் பார்த்தோன்னா இவனுங்கெல்லாம் பேசுவானுங்க. அவனுங்கெல்லாம் உயிரோட இருக்கிறப்பவே லைக் அப்ரப்டா ஃபேக்ட்ஸ தெரியாத மாதிரி எடுத்த படம் அது. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஜானர் அவன் எடுக்கவே மாட்டான்டா அடுத்த படம். அதுக்கு முன்னாடி கூட பார்த்தோன்னா மௌனராகம் இருக்கும்,
அஞ்சலி இருக்கும். சோ அதனால நீங்க மணி பாய் வந்து இது மணி பாய் ஜானர்னு சொல்லாதீங்கடா, ஜானர்னு ஒன்னே கிடையாதுப்பா. இல்ல இவங்களை பொறுத்த வரைக்கும் மணி பாய் ஜானர் லவ். ஆமா ஒத்துக்க அதனால வேண்டியதுதான் இது மெஜாரிட்டி. அதாவது மணி பாயோட டாப் ஹிட் பிலிம்ஸ்னு பார்த்தா அதுல வந்து லவ் இருக்கும். ஆனா அந்த மனுஷனுக்கு ஆக்ஷன் எடுக்க தெரியாமல இல்ல, அந்த மனுஷன் தான் கேங்ஸ்டர் பிலிம் எப்படி எடுக்கணும்னு தமிழ்ல செட் பண்ணதே, நாயகன் ஒரு படம் எடுத்து. ஆமா சோ அதனால பார்த்தோன்னா இது இதுல எல்லா எலிமெண்ட்ஸும் கலந்த மாதிரி இருக்கும். ஒரு சைடு வந்து அபிராமிக்கும் கமலுக்கும் இருக்கிற லவ் ஒரு சைட்ல இருக்கும், த்ரிஷா கூட லிவின்ல இருப்பாரு அது ஒரு சைட்ல இருக்கும். சோ அதெல்லாம் அவரோட கதையில இருக்கிற எப்படி அந்த கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் சொல்லி புரிய. அது அப்படிதான் என்னன்னு தெரியல. ஸோ அதனால டிஃப்ரெண்ட் இது இருக்கும். அதனால நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஓவராலா பாக்குறப்போ ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஜானர் தான். இது ஒரு பக்கா ஜானரா இதை வந்து நம்மளால சொல்ல முடியாது. கேங்ஸ்டர் டிராமான்றத டிராமா, ஏன்னா த்ரில்லர்னும் லைக் ஃபுல்லா சொல்ல முடியாது. ஏன்னா லைக் நிறைய விஷயம் முன்னாடி தெரிஞ்சிருக்கும். ஃபேமிலி ஆஃப் கேங்ஸ்டர்ஸ் எல்லாருமே கேங்ஸ்டர், இதுல மெயின் கேரக்டர்ஸ் எல்லாருமே எடுத்து பார்த்தா கேங்ஸ்டர் ஃபேமிலி. ஆமா அதனால ஓகே இது ஆமா. ஸோ அதனால லைக் இத படமா பாத்தீங்கன்னா லைக் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு, லைக் உங்களால ஃபுல்லஸ்டா என்ஜாய் பண்ணுவீங்கன்னா அந்த மாதிரி சொல்ல முடியாது. பட் நீங்க ஜஸ்ட் ஒரு மூவியா ஓகே ஒரு ஆர்ட் ஃபார்மா லைக் இவ்வளவு பண்ண முடியும் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல இது. லைக் 3 hours ஒரு நல்ல படம். பட் நீங்க வந்து இது ஸ்லோவா இருக்கு என்ன ஃபன் இல்ல அப்படின்லாம் நினைச்சு எனக்கு வந்து கேங்ஸ்டர் எனக்கு ரேசி ஆக்ஷன் வேணும் சேஸ் வேணும் அப்படின்னு கேஜிஎஃப் பாருங்கடா, கேஜிஎஃப் சலார் பாருங்கடா, அப்பெல்லாம் பாக்குறேன்டா. இந்த படத்தை ஏன்டா பாக்குறீங்க? சரி அதனால சொல்றேன் நீங்க வந்து கேங்ஸ்டர் நீங்க லைக் இப்போ ரெஃபரன்ஸுக்கு சொல்றீங்க கேங்ஸ்டர் ஃபைட் மூவிஸ்னா டேரக்டா அங்கதான் போகும். ஏன்னா ரீசெண்டா இப்ப பெரிய ஹிட் ஆனதெல்லாம் அதான் கேஜிஎஃப் சலாரு. வேற என்ன இருக்கு கேங்ஸ்டர் கூட ரீசெண்டா ஹிட் ஆனது? மார்க்கோன்னு ஒன்று ப்ரொமோட் பண்ணிக்கலாம், ஏன்னா எல்லாம் அசிங்கமா கேட்டாங்க. என்ன ஜானர் அதுவும் இந்த மாதிரி தான், என்ன ஜானர்னு தெரியாது. அது அப்பா ஜானர்ரா, அவன் வந்து ஒரு மினி அப்பா தான் எடுத்து வச்சிருக்கான். எனக்கு இதுவே அங்கங்க பாக்கும்போது லைட்டா அனிமல் ஃபீல் வந்துரும். ஒரு சைடுல அப்பாவை போட்டு தள்ளிட்டான், அவ்வளவுதான் விஷயம். இல்ல அங்க அப்பா இங்க கமல், சிம்பு கமல் அந்த டைனாமிக் அவ்வளவுதான். காட்ஃபாதர் அதான். சோ ஓகே அதான். சோ அந்த மாதிரி நீங்க எதிர்பார்த்து கதை கம்மியா இருக்கும் சண்டை ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்காதீங்க. இது மோஸ்ட்லி லைக் இது ஆக்சுவலா ஒரு வீக்கான கதை தான், ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்டு பண்ண கதை எல்லாம் கிடையாது. கேரக்டர்ஸ் நிறைய கேரக்டர்ஸ் வீக்கா தான் இருக்கு. ஏதாச்சும் 10 கேரக்டர் வருதுன்னா ஒரு கேரக்டர் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எழுதிருக்காங்க. ஸ்ட்ராங்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் பெட்டரா எழுதிருக்காங்க. 10ல ஒரு கேரக்டர் பெட்டரா எழுதிருக்காங்க. அதனால அதான் ஒரு மூவியா பாக்குறப்ப எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் ப்ரெஷர் இல்ல, ஆனாலும் ஏன் லைக் கொஞ்சம் ஹரியப் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு இப்போ ஓவராலா பாக்குறப்ப. இல்ல அது என்னன்னா நிறைய இன்னொரு விஷயம் இது வந்து துல்கர் வெளியே போனா, அதுக்கப்புறம் ஜெயம் ரவி வெண்ட் அவுட், சாரி ரவி மோகன் வெண்ட் அவுட். ஆனா எனக்கு தெரிஞ்சா நீ வெளியே போனது ஒரு சைட்ல நல்லது. ஏன்னா இப்ப இருக்கிற காஸ்ட் எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருந்துச்சு. பட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம் போல இருக்கு. இல்ல கட் பண்ணது ப்ராப்பரா இல்லைன்னா லைக் கட்ஸ் கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணிருக்காங்க. ஏன்னா நமக்கு தெரியாது இவங்க என்ன எடுத்துட்டு என்ன கட் பண்ணிருக்காங்க. சோ ஏன்னா ஏதோ ஒரு சில மிஸ்டர் அசோக் செல்வனோட கேரக்டர் என்ன கேரக்டர் எதுக்கு வருது என்ன எனக்கு சத்தியமா அதான். ஏன்னா அவன் வந்து லைக் வரான், அவன் நல்லது பண்ணணும்னு பாக்குறான், எல்லாம் ட்ரை பண்றான், நடக்குது, அவன் பண்ற பிளான்லாம் ஆனா நடக்குது ஆக்சுவலா. அது கரெக்ட். as far as I know அசோக் செல்வனோட கேரக்டரோட ஒரே பிளஸ் என்ன தெரியுமா, கடைசியில அந்த அவனோட ஃபீமேல் கோஸ்டார வந்து வேற ஒரு இடத்துல லீட் பண்ணது, வேற ஒரு இடமா லீட் பண்ணதுதான், அவ்வளவுதான். ஆமா இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா லைக் இதுக்கு முன்னாடி வர கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா வர இந்தியனே எடுத்துக்கோயேன், சிபிஐ ஆஃபீஸர்ன்னு இருப்பான், பாபி சிம்மா இருப்பான், அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா, நான் தேடுவேன், நான் போய் அரெஸ்ட் பண்ணுவேன், எவிடன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல. இந்தியன் கேங்ஸ்டர் ஃபிலிம் இல்லைங்களே அது என்ன இல்லடா 1 வரைக்கும் ஓகேடா, 2 வந்தோன்னே என்ன கேட்டகரியில போடுன்னு எனக்கு தெரியலடா. விடுறா சரியா, லைக் நான் போய் பிடிப்பேன், நான் போய் அவனை இது பண்ணுவேன் அப்படின்னு இருப்பானுங்களே. ஸோ அந்த மாதிரி இல்லாம லைக் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆஃபீஸர் மாதிரி இருந்துச்சு. 2 பேர் இருக்கானுங்க, அவன் அடிச்சு ஆகட்டும், எப்படி ஒருத்தன் வாழுவான், அவனை வந்து நம்ம இது பண்ணிடுவோம்,
அவன் இதுதான் ஆசை மணி வச்சு இது நம்ம கெயின் இதுதான் அடிப்போம் இதுதான் அப்படின்ட்டு. மணி பாய் ஜெகஜோதானத்திலே பண்ணாரு விஜய் சேதுபதி வச்சு. ஆனா விஜய் சேதுபதி வந்து இது பண்ணலையே, அவன் போய் நல்லவன் ஆகலையே, அவன் இவன் எல்லாம் போயிட்டு அவன் தானே இடத்த எடுத்துக்கிட்டான் கடைசியில. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச அசோக் செல்வனோட கேரக்டர் மட்டும் இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணியிருக்கான். ஆமா இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அசோக் செல்வன் மாதிரி ஒரு ஆக்டர். ஆமா ஓகே. ஸோ கேஸ்ட் வைஸ் எனக்கு வந்து எதுவும் பிரச்சனை இல்லை தான். ஸோ அடுத்து மீதி பெரிய எல்லாமே பாய் பார்ப்போம். பெரிய பாய்னு சொன்னா பெரிய பாய்லாம் இல்ல, ஆக்சுவலா ரஹ்மான் பாய். மணி பாய் பண்ணதே ஒரு நல்ல விஷயம் தான். இந்த கிளாசிக் ரூல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் பிரேக் பண்ணிட்டாரு. 4 பாட்டு போடுறோம், சம்மந்தமே இல்லாம ஆடுறோம், எங்க இருக்கோம் சென்னை வெயில்ல இருக்கோம், அடுத்த செகண்ட் சிம்லால போய் டான்ஸ் ஆடுறோம். ஆனாலும் சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துல ஒரு பாட்டு வச்சாங்க. நான் கடைசியில அதை பத்தி சொல்றேன். தியேட்டர் விட்டு வெளியே போக போறோம். சரியா, சரி ஓகே. லைக் அதான் சொல்லு, லைக் இவங்க வந்து இங்கிலீஷ் ஃபிலிம் மேக்கிங் எடுத்த மாதிரி எடுத்திருக்கானுங்க. நான் சொல்றேன் ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரி தான் ஓடுது. பிளஸ் அதான் சாங்ஸ்னு இல்லை படத்துல. எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்ல எப்படி ஒரு செலிப்ரேஷனை போற சாங் வைப்பாங்க அந்த மாதிரி ஜிங்கிச்சா செலிப்ரேஷன். அதான் இந்த கல்யாணத்துக்காக அதுவும் பார்த்தானா கட் பண்ணி தான் போட்டிருக்கான். அப்படியே ஃபுல்லாலாம் போடல ஜிங்கிச்சாவையும். கட் பண்ணி ஒரே கட்டு தான் நடுவுல அப்படியே கட் பண்ண வந்தான், அதோட முடிச்சுட்டான் பாட்டை. இல்லடா அப்புறமா வரும்டா. ஓகே, லைக் உனக்கு கதையோட எடுத்துட்டு போறான் பாட்டை, தனியா பாட்டுன்னு ஒண்ணு எடுத்து வைக்கல. அது வரைக்கும் லைக் நல்லதுதான். ஏன்னா அது லைக் நிறைய அப்ரிசியேட் பண்ணோம். ஆனா அப்படி பண்ணா நமக்கு பாட்டும் கிடைக்காது, அது வேற ஒரு விஷயம். பட் கதையோட எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். ஆஃப்டர் லாங் டைம் 10 பாட்டு இறக்குனார் ஒரே ஆல்பம்ல. 10மே மஜாவா இருக்கு. 10மே ஓமாரா ஓகே. ஓமாரா கரெக்டா அங்கங்க வைபா பிளேஸ் பண்ணிருப்பா. நான் ஆல்ரெடி சொன்னது, நீ நிறைய கேட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண. நான் வந்து லைக் ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் பெருசா அந்த பாட்டு அவ்வளவா லைக் எனக்கு வந்து தக்லீஃபோட பாட்டு நான் அவ்வளவா ரிப்பீட்டடா கேட்கல. ஒரு வாட்டி ஓகே கேட்போம் அப்படின்னு கேட்டதோட அவ்வளவுதான். அதனால நான் இங்க வரும் எப்படி வரும் அப்படிலாம் பிளேஸ் பண்ணல. ஜிங்கிச்சா நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், ஏன்னா அது முன்னாடியே வந்துச்சு. சுகர் பேபி நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஒன் வெரி பிக் பிளஸ் ஃபார் திஸ் மூவிஸ் அந்த பாட்டா படத்துல இல்ல. பிளஸ் நீங்க பார்த்த எந்த அந்த வீடியோ சாங் மேக்கிங் எதுவுமே இல்ல. மணி பாய் கூட சேவ் தட் பட்ஜெட். அவ்வளவுதான். ஆமா, எனக்கு வந்து அது இல்லாததே வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்துச்சு. நான் அப்பதான் சொன்னேன் சரி படம் உருட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஓகே, அதனால அது இருந்துச்சு. ஓமாரா அவ்வளவுதான். சிம்பு வந்து எப்ப அந்த என்ன சொல்றது, நான் சொன்னேன் இந்த படத்தை கொஞ்சம் வைபா எடுத்து வச்சிருக்காங்க. என்னதான் கேங்ஸ்டர்ஸா இருந்தாலும் ஜாலி கேங்ஸ்டர்ஸ். இவங்களுக்குள்ள சிரிச்சு பேசிட்டு என்ஜாய் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஒர்க்கே சீரியஸா இறங்குனா பண்றோம் அப்படின்லாம் இல்ல, இந்த என்ஜாய் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு ஒர்க்கு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சிம்பு சிரிச்சுக்கிட்டே பண்ணுவான். அப்பெல்லாம் கரெக்டா ஜாலியா இருக்கப்ப இந்த பாட்டு வருமா, அதுவும் பாட்டா வராது, ஜஸ்ட் இதுவா வந்து சிலம்பரசன் இல்ல சிலம்பராசன். ஆமா, சோ அந்த மாதிரி வரும் பாட்டு. சோ அதனால வந்து ஐ ரியலி லைக் தட் வைப். எனக்கு தாண்டி வேற எதுவும் ஸ்கிரீன் பிரசன்ஸ் வாஸ் சூப்பர் ஆக்சுவலி. எனக்கு வந்து சிம்பு ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கமல் ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் அவருக்கு கொஞ்சம் கெட்டப் மட்டும் கொஞ்சம் பெட்டரா ஆக்கிருக்கலாம். தெரியும் நிறைய கெட்டப் போடுவாரு. செகண்ட் ஹாஃப் கெட்டப் கொஞ்சம் பெட்டர் பண்ணிருக்கலாம் சீரியஸா. ஆமா, அவன் சொல்ற லாஜிக்லாம் ஓகே. அவர் வந்து இங்க இருக்காரு ஒரு 2 இயர்ஸ் ஸ்டாண்டர்டா இருக்காரு, திருப்பி வராதுன்றதெல்லாம் ஓகே. பட் அதுக்குன்னு 2 வருஷம் என்னடா ஒரு சேவிங் கிட்ட கூட கிடைக்க மாட்டீங்க. அங்க இருக்கீங்க சேவ் பண்ண முடியல, இங்க வர்றீங்க வந்தாச்சு கொஞ்சம் சேவ் பண்ணி ஹேர் கட் எல்லாம் பண்ணி அட்லீஸ்ட் கொஞ்சம் பெட்டரா ஆக்கிடலாம். அட்லீஸ்ட் அதுக்கான ட்ரெஸ் ஏதாச்சும் மாத்தி இருக்கலாம். ஒரு 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 சாமுராய் ட்ரெஸ் மாதிரி ஒண்ணு போட்டு சுத்துறேன்னு ஒண்ணு சுத்திட்டு இருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் வந்தப்போ ஓகே, அதுக்கப்புறம் ஊர் சுத்துறாரு, அப்பேசும் பெட்டரா ஆக்கிருக்கலாம். என்ன கேட்டேன்னா அதான் ஃபர்ஸ்ட் வந்தப்போ நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ஓகே அங்க இருந்து வராரு, வந்தோடனே டைரக்ட் இது சண்டை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகேன்ட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அடாப்ட் பண்ணிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். தக்லீஃப் ஒரு நல்ல படம் தான் என்ன கேட்டீங்கன்னா. அதான் சொல்லல, ஒரு இங்கிலீஷ் பிலிம் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல படம். மீதி தமிழ் சினிமா படங்களோட இது அடாப்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அது வந்து இட் இஸ் நாட் ஃபார் தமிழ் சினிமா. லைக் இந்த மீதி லைன் ஆஃப் பிலிம்ஸ்க்குள்ள இது சேர்க்கலாம்னா எடுக்க முடியாது. என்னதான் இதுல இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாருமே கமர்ஷியலா இருந்தாலும்
this is not the regular commercial film that Tamil cinema will have. மணி ஃபிலிம் எதுவுமே கமர்ஷியல் இல்லதான், ஆனா நீங்க கமர்ஷியல் ஆக்குறீங்க எல்லாமே, அதான் பிரச்சனை. ஸோ அதனால இது ஒரு நல்ல படம். என்ன கேட்டேன்னா, இஃப் ஐ கெட் அ சான்ஸ் டு அகைன் வாட்ச் திஸ் ஃபிலிம், எனக்கு ஒரு 3 hours ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். இல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டேன். ஓகே பார்ப்போம், நல்லா தான் இருக்கும். சம் ஸ்கின்ஸ் கேன் பி ஸ்கிப்பபிள், அது நானும் அக்ரி பண்ணிக்கிறேன். சில ஸ்கின் தேவையில்லாம இருக்கு படத்துல. இல்லடா அதுக்காச்சும் ஒரு இது இருக்குடா, இவன் கூட்டு வரான் இந்த வயசுல அப்படி இப்படின்னு இருக்கு. பட் நிறைய இதுவா இருக்கு, அதான் நான் சொல்றேன். ஆமா. But as far as everything is working out, like money எப்போ இருக்கிற மாதிரி emotions superly worked out மணிக்கு. அதுல மணி பாய் விளையாடுவாரு, அதுல சொல்லவே வேணாம். ஆமா ஆமா. ஸோ லைக் அதான் சொல்லல, மணிரத்னம் ஃபிலிம் வந்து ஓகே, பட் அதை தாண்டி எதுவுமே இல்லை. ஸோ வேற என்ன பாயிண்ட்ஸ் இருக்கு இதை பத்தி பேசுறதுக்கு? தெரிஞ்ச அவ்வளவுதான்டா. அதான் சொல்லல, நல்ல படம் தான், நீங்க போய் பார்த்து முடிவு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ரிவ்யூஸ் சொல்றானுங்க இது இல்ல அது இல்ல அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சுக்காதீங்க. ஒரு நல்ல படம் தான். நீங்க வந்து போய் இந்த கமர்ஷியலா எனக்கு வந்து திருஷா இது ஐட்டம் சாங் மீதி படம் மாதிரி அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகாதீங்க. அதான். ஆமா. சோ ஓகே ஃபைனலா முடிச்சுக்கலாம். ப்ரோ அவுட் ஆஃப் 5 உங்க ரேட்டிங் சொல்லுங்க ப்ரோ படத்துக்கு. என்னோட ரேட்டிங் அதான் 3.5 to 4 சாலிடா கொடுத்துருவேன். இன்னும் கொஞ்சம் அட்லீஸ்ட் இதுல பெட்டர் பண்ணியிருந்தாங்கன்னா ரேட்டிங் இன்னும் கொஞ்சம் 4.5 தரலாம். I will give a 4 ஃபைனல் டச்சஸ். ஓகே ஓகே. சோ அதான் गाइस, நாங்க ரெண்டு பேருமே ஆவரேஜா 4 கொடுத்திருக்கோம் படத்துக்கு. படம் போல. சோ அவரேஜ் என்ன ப்ரோ? நம்ம ரெண்டு பேருமே ஆவரேஜா 4 கொடுத்திருக்கோம் படத்துக்கு. நல்ல படம் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு படம். இது உங்களுக்கு இதேதான் இது ரிவ்யூ இருக்கு, ஒப்பீனியன் இருக்கணும்னு சொல்லல. இதே எங்க ஒப்பீனியன் ஜாலியா சொல்றோம். இப்போதைக்கு இந்த படம் நாங்க ரெண்டு பேரும் தான் பார்த்திருக்கோம், மிச்சவங்க பார்க்கல. அவங்க பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த படத்துக்கு இல்ல, மிச்ச படங்கள் நாங்க என்னெல்லாம் படம் நாங்க எல்லாரும் சேர்ந்து பாக்குறோமோ அதுக்கெல்லாம் we will be doing reviews like this. இன்னும் வந்து இது ரிவ்யூவா இல்லாம ஃபார்மல் ரிவ்யூவா இல்லாம இன்ஃபார்மலா டிஸ்கஷன் மாதிரி பிளான் பண்ணலாம். இதுக்கப்புறம் இந்த படம் இப்போ உனக்கு எப்படி அந்த சீன் இருக்கோம் ஆச்சு, இந்த சீன் எப்படி இருக்கோம் ஆச்சுன்ற மாதிரி பிளான் பண்ணலாம். ஸோ மூவிங் ஃபார்வர்ட் அது பண்ணுவோம். பூனமாவன் எனி ஃபைனல் தாட்? அதான் நீ சொன்னதுதான், நோ அதர் எக்ஸ்ட்ரா தாட்ஸ் இதுக்கு அதான். ஸோ தேங்க்யூ கைஸ், பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.